அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ம ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் தருகிற மகிழ்ச்சியும் மன அமைதி நம்மோடு நிறைந்திருக்க வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 27 இறைவார்த்தை 5-7 முடிய. வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல். நண்பர் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை, பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்த பொழிவே. வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்வார், பசியுள்ளோருக்கோ கசப்பும் இனிக்கும். பிரேஸ் தி லார்ட். வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார், பசியுள்ளோருக்கோ கசப்பும் இனிக்கும். ஏனென்றால் அவர் பசியோடு இருக்கிறார். நம்ம என்ன உணவு கொடுத்தாலும் அது கசப்பாக இருந்தால் கூட நம்ம வயிறு நிறைஞ்சா போதுன்னு சொல்லி அள்ளி சாப்பிடுவாங்க. நிறைவாக சாப்பிட்டவங்களுக்கு கடைசியில் இந்த பழங்கள்லாம் போட்டு இந்த தேன் ஊற்றி கொடுப்பாங்க தெரியுமா? ஐஸ்கிரீம் மாதிரி கொடுப்பாங்க சில வீட்டில். ஆமாம், அப்போ அது அவங்களுக்கு போதும், நம்ம தான் நல்லா உண்டிருக்கோமே, இது என்னத்துக்குன்னு அப்படியே ஒதுக்கிடுவாங்க அவங்க. ஆனால் பசியோடு இருக்கிறவங்க பாருங்கள், என்ன நீங்கள் வச்சாலும் சாப்பிடுவாங்க. நம்ம பிறருக்கு முன்னால் இப்படி சாப்பிட்றோமேலாம் எண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பசி. அப்போ அந்த பசியானவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் எவ்வளோ பேரின்பம் இருக்குது இல்லையா? அதை ஒரு நொடி போல் நீங்கள் எண்ணி பாருங்களேன். அப்படி எண்ணும்போது அதில் நமக்கு ஒரு நாம் நன்றாக உண்ணுகிறோம். நமக்கு கீழே உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த எண்ணங்களே நமக்கு ஒரு மனம் மாற்றத்தை தரும். பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற மனம் மாற்றத்தை நமக்கு தரும். நண்பர் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை, பகை தரும் முத்தங்களோ வெறும் முத்த பொழிவே. இன்றைக்கி நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு நண்பர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? முதுகில் அடிச்சுருவாங்க டப்புன்னு. என்ன பேசுகிற நீ, என்ன செய்கிற நீ அப்படின்னு அடிப்பாங்க. அது உரிமை, உங்கள் நண்பர். அப்போ அது ஆமாம், நம்ம சொன்னது தப்போ, நம்ம பேசுனது தப்போ, நம்ம இப்போ செஞ்சது தப்போ அப்படின்னு அவங்க டக்குன்னு உணர்ந்துருவாங்க. ஆனால் நண்பர் இல்லாமல் வேறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? எப்போ நம்ம விழுவோன்னு இருப்பாங்களே அவங்க, இல்லையே நீ செஞ்சது சரிதான்னு சொல்லி நம்மளை கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க பாருங்கள். அது வெறும் முத்தம்தான். அது நம்மளை உணர்த்துகிற முத்தம் அல்ல. மக்களை, நான் சொல்லலை, இறைவார்த்தை சொல்லுது. சரியா? எல்லாத்துக்குமே இறைவார்த்தையில் பதில் இருக்குது. அப்போ நண்பர் யார், பகைவர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் இல்லையா? அந்த கண்டுகொள்ளலே நமக்கு நிறைவாக இருக்கும். வெளிப்படுத்தாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட அன்பு இருக்குது, உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பை நான் வெளிப்படுத்த மாட்டேங்க, வெளிப்படுத்தலை என்றால் நீங்கள் நண்பர்கள், நல்லவர்கள், உங்கள் மேல் எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் நீங்கள் குற்றம் செய்யும் போது அந்த குற்றத்தை நான் கண்டு உங்களுக்கு உணர்த்துகிறேன் பார்த்தீங்களா, கடிந்துரைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மேலானது. அப்போ அந்த குற்றத்திலிருந்து உங்களை வெளியே எடுக்கிறோம் நாங்கள். உண்மையா பொய்யா? உண்மை அதாங்க. ஏன்னா நீங்கள் அந்த குற்றத்திலே மாட்டிக்கிட்டு ஒரு பேரழிவை நீங்கள் சந்திச்சிடக்கூடாது இல்லவா? அதுதான் எங்கள் கவலை. ஏன்னா இறைவனை சார்ந்தவர்கள் அதில் போய் விழுந்து விடக்கூடாது, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கவலை. அதனால தான் நீங்கள் தவறுகள் செய்யும் போது, அது எங்களுக்கு தெரியும் போது நாங்கள் உங்களை கண்டிக்கிறோம். அதை கேட்டு திருந்துறவர்கள் திருந்தி விடுவார்கள். இவங்க எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்கிறாங்கிறவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அவங்க விழும்போது யார் அவங்கள தூக்குவா? இறைவன் கூட பாராமுகமாய் முகத்தை திருப்பி கொள்வாரே. கொள்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக கொள்வாருங்க. அதனால் கண்டிக்கும்போது, பிறர் குற்றம் செய்தார்கள் என்றால் அதை கண்டிக்கும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை உரிமையோடு கண்டிக்கிறார்கள் அவர்கள், உங்களை ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக நினைத்து கண்டிக்கிறார்கள். அவர்கள் அப்படி கண்டிக்கும்போது கண்டிப்பாக அதை ஏற்று நம்முடைய என்ன தவறு இருக்கு என்பதை உணர்ந்து வெளிப்படுத்தும் போது, அதை வெளியே விடும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அப்போ நாம் நல்லதே தேடுவோமா, நல்லதே நாடுவோமா? அப்படி நாடும்போது இறைவனும் மகிழ்ச்சி அடைவார் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, அம்மாண்டவரே, நாங்கள் எங்களுக்கு இடித்துரைப்பதை மட்டும்தான் கேட்குறோம் ஆண்டவரே, தடவி கொடுப்பதை அல்ல. ஆமாண்டவரே, நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நீர் எங்களை கண்டித்து அந்த கண்டிப்பின் மூலமாக நாங்கள் செய்த தவறிலிருந்து நாங்கள் வெளியே வரும்போது அது ஒரு நிறைவான ஆசீர் உண்டு எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் மூலம் எல்லாமே கற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.